ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஹருடா. சாரிடா, இந்த பாட்டு போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. வேணா நேற்று போட்ட ஹார்ட்லெஸ் திங்க் இது பண்ணி எனக்கு வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இதை இப்பதான் ரெக்கார்ட் பண்றேன். இது எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. வேணா நைட்டு தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்றேன்னா, அதனால அப்லோட் பண்றதுக்கு எப்படின்னு காலையில தான் வரும். நீங்க காலையில தான் பாப்பீங்க. சரி, ரொம்ப வளவலன்னுலாம் பேச வேணாம். வாங்க இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? இப்ப ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஜிமினா தான் அப்படியே ரொம்ப அழுகுறான். நீ ரொம்ப கெட்டவன், நீ மாறிட்ட, நீ நல்லவன் என் அம்மா சொன்னாங்க. ஆனா அது எல்லாமே போய் நீ ஒன்னும் மாறவே இல்லை, நீ ஒன்னும் அப்படியேதான் இருக்க. என் கை பாரு, எனக்கு வலிக்குது, எனக்கு ஒன்ன கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ இனிமேல் என்ன பார்க்க வராது, நான் இனிமேல் உன் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப அழுதுகிட்டே அவனுக்குள்ள நிக்கிறான். ஜேகப் தான் சொல்றான், ஏய் வாய மூடு, எப்ப பார்த்தாலும் அழுத மணியமா இருக்கிற, ஏதாவது ஒரு குட்டா ஒழுங்கா பண்றியா? அதுவும் பண்றது கிடையாது. எனி டைம் எப்ப பார்த்தாலும் அழுத மணியமாவே இருக்கிற, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் ஜிம்னாக்கு இன்னும் ரொம்ப அழுகையா வருது. அவன் அப்படியே சொல்லிட்டு வரான், இனிமேல் நீயே என்ன பார்க்கணும்னு நினைச்சால் நான் உன்னை பார்க்க மாட்டேன். ஜிமினா அப்படியே அழுதுட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அப்பதான் ஜேகோப்கே புரியுது நம்ம என்ன பேசியிருக்கோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது. அவன் அப்படியே யோசிக்கிறான், ஜேகோப் என்ன காரியம் பண்ணிட்ட, ஏன்டா உன்னை போய் அடிச்ச? இப்பதான்டா அவன் கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட வழிக்கு வந்தான், அதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டிக்கிறான். இந்த சைட் பார்த்தோம்னா அப்படியே தயாங்க கிட்டதான் ஜிம்னா போறான். ஜிம்னா போயிட்டு உட்காந்து அவ்வளோ அழுகுறான். நீங்க பாத்தியா அவன் என்னை எப்படி அடிச்சுட்டான்னு பாரு, நீ கைய பாரு தயாங் எப்படி இருக்குன்னு, எல்லாம் பிங்கிஷா இருக்கு. என்னை இது வரைக்கும் வீட்டுல யாராவது அடிச்சிருக்காங்களா? அடிச்சதே கிடையாது. ஆனா இவன் என்ன அடிச்சுட்டான் தயாங், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தயாங் கிட்ட அழுகுறான். தயாங் பாக்குறான் அந்த கையம், அது அப்படியே ரெண்டும் அப்படியே செவந்து போயிருக்கு. இது பார்த்தோன்னு தயாங்க்கு செம்ம கோவமா வருது. அப்படியே ஜிம்னா கிட்டதான் சொல்றான், இங்க பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாது, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் உன்னை அடிச்சிருப்பான். இரு, நான் போய் அவனை கேட்கிறேன். இங்கெல்லாம் நீ எதுவும் கேட்காது, இங்க நீ ஏதாவது கேட்டேன்னு மேலும் அவன் என்னதான் அடிப்பான். நீ எதுவும் கேட்காது. எனக்கு பிடிக்காம இந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்க, அப்புறம் எனக்கு பிடிக்காம நம்ம வீட்டுல இருந்து என்ன கூட்டிட்டு போனா. பாத்தியா, ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்குதா? ஒண்ணுமே எனக்கு பிடிக்காத மாதிரி தானே நடக்குது. ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயங்க ஹக் பண்ணி அப்படியே அழுகுறான். தயங் சொல்றான், நீ ஒண்ணு கவலைப்படாத பிரதர், நான் சீக்கிரமா லாயர் படிச்சு உனக்கு நான் மாமா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி தரேன், நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத சரியா? நம்ம வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு ஆயில்மெண்ட் எல்லாமே வைக்கலாம், நீ இதை நினைச்சு கஷ்டப்படாது. இருக்கு, மாமா வீட்டுக்கு வரட்டும், நான் அம்மா கிட்ட சொல்லி மாமா உன்னை கண்டிப்பா திட்ட சொல்றேன், நீ அழுகாத அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஜிமினாவை சமாதானப்படுத்திக்கிருக்கான். ஆனா ஜிமினா சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி தேம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே தயங்க தான் சொல்றான், நீ கவலைப்படாதண்ணா, நான் லாயருக்கு படிச்சு முடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து உனக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். நீ எப்போ லாயருக்கு படிச்சு அவங்க கிட்ட இருந்து எனக்கு எப்படா டிவோர்ஸ் வாங்கி கொடுப்ப? அண்ணா ரொம்பலாம் இல்ல, 7 வருஷம் தான் படிக்கணுமா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உனக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன். தயாங், ஆல்ரெடி நானே மன கஷ்டத்துல இருக்கேன், நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத. இது காமெடி பண்றதுக்கு நேரம் இல்ல, எனக்கு வலிக்குதுடா, ஏதாவது பண்ணடா. அவன் வேற நறுக்குன்னு அடிச்சிட்டான்டா, நான் என்னன்னா பண்ணுவேன்? நம்ம என்ன வீட்லயா இருக்கிறோம்? யாருக்கிட்டயாவது ஆஞ்சி கிட்ட தைலம் வாங்கி உனக்கு நான் தேய்ச்சி விடுறதுக்கு? நம்ம இருக்கிறது இப்ப பாரு, ஸ்கூல்ல உட்காந்துருக்கோம். நான் இங்க போய் எங்க வாங்குவேன்? இந்த வளர்க்க மாட்டேன்ட்டே வாங்க முடியும்? அவன் அப்புறம் கேட்பான், எதுக்கு வேணும் என்ன வேணும் அப்படிமா. நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் உனக்கு தைலம் வாங்கி தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் அப்படியே ஜிமினா வந்து தயங்கோட மடியிலே படுத்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அழுவும் சரி அப்படியே தூங்கிட்டான் அப்படின்னு நினைச்சா கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருது. ஜேகப் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வந்து பாக்குறான், ஜிமினா எங்காவது இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இப்ப அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் அப்படியே எந்திரிக்கிறாங்க. அப்படியே தயாங் பாக்குறான், முறைச்சு பாக்குறான், ஆனா அவன் எந்திரிக்கவே இல்லை. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஜேகப்க்கு, கண்டிப்பா இப்ப இவன் கீழே தான் படுத்திருக்கான் போல, அதான் இவன் முறைக்கிறது பார்த்தாலே தெரியுது. சரி, இவனை நான் வீட்டுல போய் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே தயாங் தான் அப்படியே திரும்பி ஜிம்னாவை பாக்குறான். ஜிம்னாவோட மூஞ்சிலாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்குது. என்னாச்சு நான் உனக்கு, ஏன் உன் மூஞ்சில ஒரு மாதிரி இருக்குது? அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கையதான் வைக்கிறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பே ஹீட்டா இருக்குது.
அவன் ப்ரீத் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா இருந்தாலும் அவன் அழுகை மட்டும் நிப்பாட்டவே இல்லை, தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கான். இப்ப அப்படியே தாங்க தான் சொல்றான், அண்ணா நீ அழுகாத, உனக்கு என்னமோ ஆகுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இரு நான் யாரையாவது கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவங்க இருக்கிற கிளாஸ் சாரை தான் கூப்பிடுறான். சார் இங்க வாங்க, என் பிரதருக்கு என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்க சார், என்ன ஆச்சு, ஏன் இவனால மூச்சு விட முடியல, இவன் மூச்சு விடுறது கஷ்டப்படுறான், கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு அவன் ரொம்ப கடந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜிம்னாதான் ஒரு மூச்சே விட முடியாம அவன் பயங்கர ஸ்டேஜுக்கே போயிட்டான். இப்ப அந்த சார் பாக்குறாங்க, ஆத்தாடி இதுக்கு மேல விட்டோம்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூக்கிக்கிட்டு தான் ஓடுறாங்க. அவங்க போகும்போது அப்படியே சொல்லிட்டு தான் போறாங்க, நீ உடனே தயாங்கோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாம ஜேகப் தான் அப்படியே உட்காந்துருக்கான் ஸ்டாஃப் ரூம்ல. ஐயோ இவனை எப்படா சமாதானப்படுத்த போறேன், சும்மாவே இவன் கத்துவான், எங்க அக்கா கறி இவன் மேல நான் கைய வச்சேன்னு தெரிஞ்சேன்னா அவ்வளவுதான், அவ கத்தி ஊரை கூப்பிட்டுருவாளு, எப்படி இவனை சமாதானப்படுத்துறது, பத்தா குறைக்கு எங்க அம்மால இருந்து எல்லாம் இவன் பக்கத்து தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் என்னமோ இவனை வேணும்னு அடிச்ச மாதிரி எல்லாரும் சொல்றாங்க, இவன் படிக்கணும்னு நினைச்சுதானே நான் அடிச்சேன், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது, பாத்துக்கலாம், யாரு என்ன வந்து கேட்டாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே தயங்க தான் ஸ்டாஃப் ரூம் கொடியாரான். கொடியாதான் அப்படியே ஜேகோப்பை தான் பாக்குறான். மாமா மாமா நீங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அண்ணாக்கு அண்ணாக்கு அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னா அவ்வளவுதான் ஜேகோப்புக்கு ஒண்ணுமே புரியல. அழுகாத, என்னாச்சு என்னாச்சு ஜிம்னாக்கு, ஃபர்ஸ்ட் ஜிம்னாக்கு என்னாச்சு சொல்லு அப்படிங்கும் போதே அப்படியே தயங்க சொல்றேன், நீங்க அடிச்சதுனாலதான் அண்ணாக்கு இப்படி ஆயிடுச்சு, அவனால ப்ரீத் பண்ண முடியல, அவன் மயங்கிட்டான், இப்பதான் சார் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இதை கேட்டோன்னு அப்படியே ஜேகோப்பும் அறக்க பறக்க அடிச்சு அங்க இருந்து ஒடியாரான். இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படியே ஜிம்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப அப்படியே ஜிம்னாக்கு தான் உள்ள ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஜேகோப் அப்படியே வெளியவே நின்னுட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஐம் சாரிடா, நான் ஒன்னும் வேணும்னு ஒன்னும் அடிக்கல, ஐம் சாரி, என்ன மன்னிச்சிடுறா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே ஜேகோப்பா அரையுது. ஜேகோப் அப்படியே நிமிர்ந்து பாக்குறான், யாரா அப்படிங்கிற மாதிரி. அது வேற யாரும் இல்ல, ஜிமினாவோட அம்மா தான். அப்படியே பாக்குறான், அக்கா அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படி பாக்காதடா, என் பிள்ளை என்ன நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க, உனக்காண்டி என் பிள்ளைய நான் அன்னைக்கு அதட்டியும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், காரணம் என்னோட தம்பி அந்த கல்யாணத்துல அசிங்கப்பட்டுற கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்க பத்தியா, என் பிள்ளை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. அப்படியே தயம் பாக்குறான், இவனுக்குலாம் இது வேணும், நீங்க இன்னும் நல்லா அடிங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கு இருக்கான். இப்ப அப்படியே ஜேகப்போட அம்மா தான் வராங்க. என் பேரனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா வை, அவ்வளவுதான் ஜேகப், ஒண்ணு நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஜேகப் அப்படியே உட்காந்துருக்கு, அவ்வளோ அழுகுறான். இங்க பாருங்க, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, கொஞ்சமாச்சும் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ஜிமினாவோட அம்மா அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாராவே இல்லை. இங்க பாரு, என் பிள்ளை மட்டும் எந்திரிச்சு வந்துட்டான்னு வச்சுக்கோ, என் பிள்ளைக்கும் உனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் பிள்ளைய நான் ஏன் கூட கூட்டிட்டு போயிருவேன், இனிமேல அவனுக்கும் உனக்கு எதுவும் கிடையாது, என் பிள்ளைய நான் என்னோடய வச்சுக்கிருவேன், போதும், உன் கூட இருந்து அவன் கஷ்டப்பட்டதெல்லாம். அன்னைக்கு நீ வீட்டுல இருந்து அவனை கூட்டிட்டு போகும்போது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா, இருந்தாலும் என்னோட தம்பி உன்னோட சந்தோஷத்துக்காண்டி நான் விட்டேன், ஆனா இனிமேல் அப்படி விட மாட்டேன், இனிமேல் என் பிள்ளை என் கூட தான் இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஜேகப்க்கு ரொம்ப ஒரு மாதிரி கோபமா வருது, அதோட அழுகையும் சேர்ந்து வருது. அவன் அப்படியே எந்திரிச்சு கத்திடுறான், இங்க பாருங்க, அவன் ஒன்னும் உங்களோட பிள்ளை கிடையாது, அவன் என்னோட ஒய்ஃப், என் ஒய்ஃபை பார்த்துக்க எனக்கு தெரியும், உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜிம்னாவோட அம்மா தான் சொல்றாங்க, எதுடா உன்னோட ஒய்ஃபு, என் பிள்ளைக்கு ஒன்னும் 18 வயசு ஆகல, உனக்கு தெரியும்ல, அவன் இப்பவும் என்னோட பையன் தான், என் பையனை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு, உன்கிட்ட இருந்து என்னோட பையனை நான் கூட்டிட்டு போவேண்டா, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கு இருக்காங்க. இப்ப அப்படியே தயாங்கோட அம்மா தான் வராங்க. அப்படியே வந்து ஜிமினாவோட அம்மாவை அப்படியே புடிச்சு இழுக்குறாங்க, நீ விடு, என் பிள்ளை என்ன நிலைமைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான் பாத்தியா, அவன் இப்படி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி கிடக்குறான், என் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிட்டு தலையில அடிச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமினாவோட அப்பா தான் பாக்குறாங்க ஜேகப்ப, என்ன காரியம் பண்ணிட்டு, உன்னை நம்பிதானே என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜேகப்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே அந்த ஐசி வார்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐம் சாரி ஜிமினா, நீ மட்டும் எந்திரிச்சு வா, உன்னை நான் எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு, உன்னை நான் எப்பவுமே கஷ்டப்படுத்த விட மாட்டேன்டா, யாரும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், இனிமேல் நீ என்னாலையும் கஷ்டப்பட மாட்டேன், ப்ளீஸ் எனக்காண்டி வாடா அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்போ ஒரு வாய்ஸ் தான் கேக்குது,
பிரதர் அப்படின்னு ஒரு வாய்ஸ் தான் கேக்குது. இதை கேட்டோன்னு அப்படியே ஜேகப் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஜேகே தான் நிக்கிறான். அப்படியே ஓடி போய் ஹக் பண்றான். நான் இது எதுவும் வேணும்னு பண்ணலடா, நான் அவனோட நல்லதுக்காண்டி தாண்டா இது எல்லாமே பண்ணேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சுக்கல, நீ அதை புரிஞ்சுக்கோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கடந்து கதறி அழுகுறான். ஜேகேவும் அப்படியே கம்ஃபர்ட் பண்றான். இப்ப அவங்க ஃபேமிலியை எல்லாருமே பாக்குறான். பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருக்கனால ஜேகேவை கூட கண்டுக்கல. இவன் தான் போறான், பாக்குறான் ஐசி வார்டுல அப்படியே ஜிமினாக்கு அந்த மூச்சு விடுறதுக்காண்டி ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் இதெல்லாம் மாட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜேகே டாக்டரை கூப்பிட்டு கேட்கறான், என்னாச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப, இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நார்மலா தான் இருக்காங்க, நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வேர்ட்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஜேகப் உள்ள போய் பாக்குறதுக்கு யாருமே அலோவ் பண்ணல. ஜேகே கேக்குறான், எதுக்கு பார்க்க கூடாது, இவன் தானே ஹஸ்பண்ட், இவன் போய் பாக்குறதுக்கு உண்மை இல்லைங்கிறீங்க, நாங்க இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை என் பண்ண போறோம். ஏன்னா ஜிமினாக்கும் இதுல விருப்பம் கிடையாது ஜேகப்போட வாழ்றதுக்கு. அதே மாதிரி ஜிமினாவோட அம்மா எனக்கும் இதுல விருப்பம் கிடையாது என் பையன் ஜேகப்போட வாழ்றதுக்கு. அதனால என் பையனை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். ஜேகேக்கு இதை கேட்டோன்னு செம்ம கோவம் வருது. என்ன, உன் பையனை கூட்டிட்டு போறியா, மேரேஜ் பண்ணிட்ட, உனக்கு விருப்பம்னா நீ மேரேஜ் பண்றதுக்கும் பிடிக்கலன்னா கூட்டிட்டு போறதுக்கும் இது என்ன நினைச்ச, ரூட் பஸ் நினைச்சியா? அக்கான்னு பாக்குறேன், எல்லாம் அடிச்சு மூஞ்சி எல்லாம் குழப்பிடுவேன், ஒழுங்கா ஓடி போயிரு. ஏன்னா உன் பையனை வந்து சொல்ல சொல்லு என் அண்ணா கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு. அப்படிங்கும் போது இப்ப அப்படியே தயாங்க தான் சொல்றான், உங்க அண்ணன் கூட வாழ்றதுக்கு என் அண்ணனுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் போது ஜேகே அப்படியே பாக்குறான், யாரா இந்த நண்டு அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே தயாங்கோட அப்பா தான் வராங்க. ஏய் ஜேகே, இது யாருன்னு பாக்குறியா, இதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற போற பையன், இதுதான் தயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜேகே தான் அப்படியே தயாங்க பாக்குறான், வச்சக்கண்ணு எடுக்காம அப்படியே தயங்க பாக்குறான். தயாங்க அப்படியே பாக்குறான், இவன் எதுக்கு நம்மள இப்படி பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவனும் பாக்குறான். பார்த்துட்டு இப்ப அப்படியே தயாங்க தான் அவங்க அப்பாவை மறைக்கிறான். ஏன் என் அண்ணனுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு பெட்டு போட்டு அட்மிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு தெரியும், நான் அதிகமா வாய் பேசுறேன்னு தானே நீ இவங்கிட்ட என்ன புடிச்சு கொடுக்க பாக்குற. அண்ணனே அப்படி இருக்கான், தம்பி எப்படி இருப்பான், அறிவில்ல, இப்பதானே ஒரு பிள்ளை அட்மிட் பண்ணிருக்க, அடுத்து என்னையும் அட்மிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கு இருக்கான். இது அப்படியே ஜேகே பாக்குறான். ஏய் வாண்டு, நீயாடா அது? அப்ப பார்க்கும்போது செம்ம கியூட்டா இருந்த, இப்ப பார்க்கும்போது கியூட்டோட கொஞ்சம் ஹார்ட்டும் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா தயாங் தான் ஜேகேவை பார்க்க கூட தயாரா இல்ல, அப்படியே திரும்பி நின்னுக்கிறான். இப்ப அப்படியே ஜேகே தான் கேக்குறான், கடைசியா நீங்க என்னதான் சொல்றீங்க, ஜேகப்போட ஜிமினாவை அனுப்புவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க அப்படிங்கும் போதே இப்போ ஒரு வாய்ஸ் தான் கேக்குது. அந்த வாய்ஸ் கேக்குற பக்கம் எல்லாருமே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜிமினா தான். ஜிமினா அப்படியே சொல்றேன், என்ன என் மாமா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறீங்களா? எனக்கு என் மாமா தான் வேணும், நான் என் மாமா கூட தான் இருப்பேன், அம்மா நான் மாமா விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே விழுக போறான். இப்ப ஜேகப் தான் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போய் அப்படியே ஜிமினாவை தான் பிடிக்கிறான். ஜேகப் தான் அப்படியே ஜிமினா கிட்ட அழுதுகிட்டே சொல்றான், ஐம் சாரிடா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, என்ன மன்னிச்சிடுறா, ஐம் சாரி ஜிமினா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாத. உங்க அம்மா சொல்றா நீ அவன் கூட போயிருவேன்னு, நீ என்னை விட்டு போயிடாதடா, என்னகிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறாங்க, என்னை விட்டு மட்டும் போயிடாதடா, நீ மட்டும் போயிட்டேன்னா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு அவன் ரொம்ப அழுதுகிட்டே அப்படியே ஜிம்னா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜிம்னா தான் பாக்குறான், லூசா மாமா, நான் தப்பு பண்ணியிருந்தானே நீ என்னை அடிச்ச, இருந்தாலும் நீ என்னை சமாதானப்படுத்தணும் நீ வந்த பார்த்தியா, அதை நான் பார்த்தேன், ஆனா உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன்னா எனக்கு மூச்சு ஒரு மாதிரி வந்துருச்சு, அதனாலதான் என்னால உன்னை கூப்பிட முடியல, நீ ஏன் இப்படிலாம் அழுவுற, நீ ஒன்னும் அழுகாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் தொடச்சு விடுறான். இப்ப அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க, ஏய் என்னடா நடக்குது, ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி கூட்டிட்டு இது பத்தி இது ரெண்டும் ஒன்னா இருக்குது, கடைசியில பார்த்தா நம்மளே வில்லன் ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்துக்கிருக்காங்க. இப்ப ஜேகே தான் அப்படியே அவங்க அக்காவை பாக்குறான். அதுதான் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துருச்சுகள்ல, அது வரைக்கும் சந்தோஷம். நீ என்ன சொன்ன, என்னமோ உன் பையனை பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு, அதான் கூட்டிட்டு போவே, அவன் தான் நல்லா கம்மு போட்ட மாதிரி ஜேகப்பை விட்டு வரமாட்டேன்னு ஒட்டிக்கிட்டானே, இதுக்கப்புறம் எங்கிட்டா நான் கூட்டிட்டு போறது, சரி போய் அவங்க வேலையை பாருங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா போறாங்க. இது அப்படியே ஜேகே பாக்குறான். அவனுக்கு சிரிப்பு வேற ஒரு பக்கத்து வருது, என்ன லூசு பைய குடும்பம்டா இது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே தயாங் பக்கம் தான் வரான். இவன் எதுக்கு நம்ம பக்கம் திரும்புறான்? அம்மா நீங்க வேற சொன்னீங்க உங்க பையன் எனக்கு தானு, ஆனா அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே, இங்க பாருப்பா, நான்லாம் இவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன், இவங்க அண்ணன் பாக்குறதுக்கு பெரிய லூசா இருக்கிறான், இவன் தம்பிக்காரன் அரை லூசா தான் இருப்பான்,
நான்லாம் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி தயங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏய் இல்லடா இவன் ரொம்ப நல்ல வேண்டாம், ஐயோ நீங்க நிப்பாட்டுங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலாம், இப்படியே நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களை அட்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே அங்க நிக்கிறாங்க. உடனே ஜிமினா தான் சொல்றான், மாமா நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம், இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசணும், நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், வா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். இப்ப அப்படியே தயங்கு தான் பாக்குறோம். தயங்கோட மைண்ட் வாய்ஸ் ஃபுல்லா, டே பாவி பயலே, நேத்தெல்லாம் நீ என்ன புலம்புன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பெஞ்சில எம்புட்டு அழுது போறேன்ட, எனக்கு இவனை பிடிக்கல, இவன் வேணாம், அப்படி இப்படி நீடா கடைசியில பார்த்தா இப்படி காலை வாரி விட்டு போறியடா, பாரு மொத்த ஃபேமிலி என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இப்ப அப்படியே தயங்கோட அம்மா தான் வராங்க. அப்படியே மண்டையில கொட்டி, நீ ஃபர்ஸ்ட் வாடா, உனக்கும் ஜேகேக்கும் சீக்கிரமா மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணணும், உன்னை வீட்டுல இருந்து அனுப்புனாதான் நிறைய பிரச்சனை குறையும். அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா, இது எல்லாத்துக்கும் காரணமா தம்பியதாம்மா, அவங்களை கேட்கறத விட்டுட்டு நீ என்னம்மா என்கிட்ட வர, நீ வர ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்குதம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா தயங்கோட காதை பிடிச்சி இழுத்து அவங்க அம்மா போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தோம்னா இவங்க ஹாப்பியா அப்படியே உங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜேகப் தான் அவ்வளோ பொறுமையா அப்படியே ஜிமினா கொண்டு போய் அவன் பெட்ல தான் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு அவன் அப்படியே பாக்குறான், ஜிமினா நல்லா கியூட்டா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இவன் அப்படியே அவனோட கையை தான் தொட்டு பாக்குறான், அது அவ்வளோ ரெட்டிஷா அப்படியே செவந்து போயிருக்கு. இப்ப அப்படியே ஜிமினாவோட கையெடுத்து அப்படியே ஜேகப் அவன் கண்ணுகிட்ட வச்சுக்கிறான். சாரி, இது எவ்வளோ எப்படி காயமா இருக்கு, இந்த காயம் என்னால தானே வந்துச்சு, சாரி ஜிமினா, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னேன், ஆனா பாத்தியா என்னால உனக்கு காயமா ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஜிமினாவோட கையை அப்படியே தொட்டுதான் பாக்குறான், அது அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இவன் கொடுத்த காயத்துக்கு அதுக்கும் அது நல்லாவே தெரியுது. அப்படியே ஜிமினாவோட அந்த கையை எடுத்து அப்படியே கிஸ் பண்றான். அந்த காயத்திலே கிஸ் பண்ணும் போதே ஜிமினா அப்படியே லைட்டா தூக்கத்துல இருந்து கலையிற மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னா அவன் அப்படியே அமைதியா விட்டுறான். விட்டுட்டு அப்படியே கீழே போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் பேக் எடுத்துட்டு வந்து அந்த கையில அப்படியே வைக்கிறான். வச்சா ஜிமினாக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீவர் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு டவலை அப்படியே வெட் பண்ணி அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்ல தான் வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே ஜிம்னாவை தான் பாக்குறான். நீ தூங்கும் போது எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா, ஆனா அதவே வாய திறந்தனா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வளன்னு எவ்வளோ கத்துற, ஆனா இந்த குட்டி வாயில இருந்து அவ்வளோ வேர்ட்ஸ் வருது. இன்னைக்கு கோவத்துல எப்படிலாம் பேசணும் தெரியுமா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், எவ்வளவு வார்த்தை சொன்னேன், ஆனா திடீர்னு உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே எனக்கு என் மாமா தான் வேணும் அப்படின்னு ஒடியாந்துட்ட பாத்தியா, நான் எப்பவுமே உன்னை விட மாட்டேன்டா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்ல தான் கிஸ் பண்றான். அந்த கிஸ் அது ஜிமினாக்கு நல்லாவே புரியுது, இவன் ஏன் இப்படி கிஸ் பண்றான். அவன் அந்த தூக்கத்திலேயே ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்றான். இதை பார்த்தோன்னு அப்படியே ஜேகப்க்கு செம்மையா ஸ்மைல் வருது. ஏய் மொச்சி எவ்வளோ தூங்கலையா அப்படின்னு சொல்லி போய் பாக்குறான். பார்த்தா அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா தூக்கத்திலயுமே ஜேகப்க்கு அவன் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்றான். இதை பார்க்கும் போதே அவனுக்கு சிரிப்பு வருது. அப்படியே சிரிச்சுட்டு, சரி ஓகே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் கீழே போய் உனக்காண்டி குக் பண்ணி கொண்டு வரேன், நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே குக் பண்ண தான் போறான். அப்படியே ஜிமினா நல்லா படுத்து தூங்குறான். அவன் அவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறான். ஜேகப் தான் அப்படியே குக் பண்ணும்போது அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான், இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, கொஞ்ச நேரத்துல ஜிமினா நம்மளை விட்டுட்டு போயிருந்திருப்பானே அப்படின்னு நினைச்சிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே குக் பண்ணிக்கிருக்கான். இப்ப திடீர்னு பார்த்தா ஜேகப் யாரோ ஹக் பண்ற மாதிரி இருக்குது. யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜிமினா தான். ஜிமினாக்கு கண்ணெல்லாம் அவ்வளோ கலங்கி இருக்கு. இத அப்படியே ஜேகப் பாக்குறான். ஏய் என்னாச்சு, எதுக்குடா அழுகுற, ஏன் அழுகுற, மாமா என் கை வலிக்குது இங்க பாரு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஜேகப் கிட்டதான் கையை நீட்டான். அந்த கைய பாக்குறான். அது இன்னுமே உனக்கு சரியாகவே இல்லை, ஐ எம் சாரிடா, இது என்னால தானே, பரவாயில்ல விடு, ஆனா இது எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா அப்படின்னு அவன் அப்படியே குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா ஜேகப் அப்படியே அவனை தூக்கி உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அந்த கைய பூன்னு ஊதிக்கிட்டே இருக்கிறான். இது அப்படியே ஜிம்னா தான் பாக்குறான். ஏன் மாமா இன்னைக்கு நான் என் அம்மா கூட போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேக்குறான். கேட்கும் போது ஜேகப்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நேரம் நான் செத்துருப்பேன்டா, நீ மட்டும் உங்க அம்மா கூட போயிருந்தேனா அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே ஜிமினா அப்படியே ஜேகப்ப மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஜிமினா அப்படியே ஜேகப் கிட்ட கேக்குறான், எதுக்கு மாமா நீ அப்படி சொல்ற, உனக்குதான் என்ன பிடிக்காது இல்ல, நீ போய் என்ன திட்ட தானே செய்யற, நீ இல்லாட்டினா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு. இப்ப நான் என் அம்மா கூட போயிருந்தா நீ ஹாப்பியா தானே இருந்திருக்கணும்,
ஆனா நீ ஏன் அங்க அழுத? எதுக்காண்டி சண்டை போட்ட? நான் ஜிம்னாவை கொடுக்க மாட்டேன், அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு. உன்னை எங்க அம்மா வேற அடிச்சிட்டாங்கல்ல, உன் கண்ணை பாரு எப்படி இருக்குன்னு. ஆனா உனக்கும் வலிக்குது, அதை ஏன் நீ வெளியே காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே உட்காந்துக்கிட்டே கேக்குறான். ஜேகப் அவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த மொத்த அழுகையும் அப்படியே ஜிம்னாவை ஹக் பண்ணிட்டே அழுகிறான். சாரிடா, நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு நான் உன்னை அடிக்கவே இல்லை தெரியுமா. நீ ஹோம்ஒர்க் பண்ணாதது எனக்கு ஒரு பக்கத்து கோபமா இருந்தாலும், நீ என்னை மேரேஜ் பண்ணதே பிடிக்கலன்னு சொன்னியா, நீ என் கூட இருக்க மாட்டேன்னு வேற சொன்னியா. எனக்கு அதான்டா ரொம்ப கோபம் வந்துடுச்சு, அதனாலதான் நான் உன்னை அடிச்சேனே. மத்தபடி எனக்கு ஒன்னு அடிக்கணும்ங்கிறதெல்லாம் விருப்பம் கிடையாதுடா. எனக்கு ஒன்னு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. உனக்காண்டிதான் நான் ஆர்மிக்கு போனேன், அது உனக்கு தெரியுமா. ஆனா எல்லாருமே நினைக்கிறாங்க நான் ரொம்ப கோல்டா இருக்கேன், எனக்குன்னு மனசுன்னு ஒண்ணு கிடையாது, எனக்கு வலிக்கும்னு யாருக்குமே தெரியல. என்னை பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலடா. எல்லாருமே அவங்களுக்கு வாய்க்கு வந்தது பேசினாங்க. ஆனா நீ அந்த இடத்துல சொன்ன பாத்தியா, நான் மாமா கூட தான் போவேன், மாமா தான் எனக்கு வேணும்னு. எனக்கு அப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா. நான் எப்பவுமே ஆர்மில ரொம்ப கஷ்டப்படுவேன், வேணாங்க ஆர்மி ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும். அப்ப அதுல இருந்த கஷ்டத்துக்கு மொத்த சந்தோஷமா நீ எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு இன்னும் அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே சின்னதான் சொல்றான், ஓ அப்ப உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, எவ்வளவு பிடிக்கும் சொல்லு பாப்போ அப்படின்னு கேக்குறான். கேட்டோன்னு அப்படியே ஜேகப் நிமிர்ந்து பாக்குறான். நிமிர்ந்து பார்த்துட்டு அவனோட கை அப்படியே குட்டியா வைக்கிறான். இவ்வளவுதானா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பெருசாக்குறான். அப்ப இவ்வளவுதானா, இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறான். அப்ப இவ்வளவுதான் பிடிக்குமா அப்படிங்க. அவன் கையை அப்படியே ரொம்ப பெருசாக்கி அப்படியே ஜிம்னாவே ஹக் பண்றான். இத பாக்கும் போது ஜிம்னாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் அவ்வளவு கியூட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்க இப்படி உட்காந்து இருக்கும் போதே ஒரு வாய்ஸ் தான் கேக்குது. அங்க யாருன்னு பார்த்தா தயாங்கும் ஜேக்கவும் அப்படியே சண்டை போட்டுட்டே வராங்க. இங்க பாரு, எனக்கு ஒண்ணு பிடிக்கல, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தயாங் சொல்லிக்கிட்டே வரான். அந்த சைடு பார்த்தோம்னா ஜேகே, நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது, உனக்கு நான் மட்டும்தான் இருக்கியா, அதனால நீ என்ன மட்டும்தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். உன்னை அடிச்சு நான் எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு பாரு, என் அண்ணனோட நான் ரொம்ப ரகடு, உன்னை அப்படியே பாடா படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வரும்போது அப்படியே தயாங்க அழுதுகிட்டே வரான். ஜிமினா அவனை பாரு, இவன் எப்படி எல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஜிம்னாவை ஹக் பண்றான். இப்ப ஜிம்னா அப்படியே திரும்பி பாக்குறான். திரும்பி பார்க்கும்போது ஜேகே அப்படியே ஒரு மாதிரி தலையை குனிறான். இவனும் அப்படியே சிரிக்கிறான். சிரிக்கவும் ஜேகப் தான் சொல்றான், எதுக்குடா அவனை அழ வைக்கிற, அவன் பாவம், அவன் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அப்படியே தயார் திரும்பி பாக்குது. என்னடா இது, இந்த பீஸா நம்மளை பார்த்து குழந்தைங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இப்ப ஜிம்னா தான் சிரிக்கிறான். சரி, நீங்க எல்லாரும் கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஹோப் தான் வந்து குக் பண்ணிருக்காங்க, அவர் சாப்பாடு சூப்பரா செய்வாரு, வேணா நேத்தெல்லாம் எனக்கு அவர் தான் குக் பண்ணாரு, ரொம்ப சூப்பரா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சாப்பிடுற இடத்துல போய் உட்காடுறாங்க. எல்லாருமே அங்க வந்து உட்காந்துருக்காங்க. டைம் அப்படியே பிளேட்டை நீட்டுறான். ஜேகப் அப்பமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்மியா சாப்பாடு வைக்கிறான். அவன் அப்படியே ஜிம்னாவதான் பாக்குறான். இங்க பாத்தியா, உன் வீட்டுக்காரர் ஒன்னும் திருந்தவே இல்லை, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கா, இவனுக்கு என்னன்னே தெரியல, என்ன எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடுதான் வைக்கிறான். திருப்பி ஜேகப் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தயங்க வந்து சாப்பாடு வைக்கிறான். சாப்பாடு வைக்கவும் ஜிம்னா பாக்குறான். ஏன்டா இவங்க சண்டை இன்னைக்கு முடியாது போல, இந்த ஜென்மத்துல அடுத்ததுலயும் தொடரும் போல அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜேகே தான், கப்பல்ஸ் நீங்க 2 பேரும் நீங்க சாப்பிடுங்க, நாங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கோட கையெல்லாம் பிடிச்சிருக்கிறான். நான் இங்க தானே சாப்பிடுவேன், என்னோட பிரதர் வீட்டுல சாப்பிட கூடாது நீ என்ன சொல்ற? அவங்க இப்பதானே கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்க புதுசா கல்யாணமானவங்க. அதெல்லாம் கிடையாது, என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, இப்பதான் உன் அண்ணா வந்திருக்கானா அதுக்கு புதுசா கப்பல்ஸ் ஆகுங்க, அப்படிலாம் கிடையாது, நான் எந்திரிச்சு வரமாட்டேன், நான் இங்கதான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சாப்பாட்டுலதான் கை வைக்க போறான். இப்ப அப்படியே ஜேகே தான் கிட்டக்கு வந்து தூக்கிடுறான். இத பாத்துட்டு தயாங்க அவ்வளவுதான் கத்துறான். நீ இறக்கி விடுடா, அண்ணனும் சரி தம்பியும் சரி ஒரே மாதிரியேதான் இருக்கீங்க, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா, நீ இறக்கி விடுடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப ஜேகப் தான் சொல்றான், அவன் தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறல, அவன் சாப்பிட்டு போறான் விடு அப்படின்னு அப்படியே ஜேகப் சொல்றான். அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் விட்டுறான். இப்ப எல்லாருமே உட்காந்து ஹாப்பியா சாப்பிடுறாங்க. அப்படியே ஜேகப் பாக்குறான். ஜிம்னா அவ்வளவு கியூட்டா சாப்பிட்டுக்கு இருக்கான். அதே மாதிரிதான் ஜேகேவும் வச்சக்கன்னு எடுக்காம அப்படியே தயாங்கே பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். தயாங்க்கு என்னமோ யாரோ நம்மள பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா ஜேகே இவனே பாத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே தயாங் கிட்டக்கு போயிட்டு, சாப்பாடு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு, அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை சாப்பிடும் போது பாத்துக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு வகுறு வலிக்கும், உனக்கு உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா
அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லா சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இது பார்க்கும் போது ஜேகேக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குது. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படா ஓட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் உட்கார்ந்துருக்கான். இப்ப அப்படியே அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஜேகேவும் சரி தயாங்கும் சரி ஒன்னாதான் அப்படியே வெளியே வராங்க. இத ஜிமினா பாக்குறான். தயாங்க்கு எப்பவுமே ஜேகே தான் நல்ல பேரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அவங்களும் கூட சேர்ந்து வெளியே வராங்க. ஜேகப் தான் தயாங் கிட்ட கேக்குறான், இங்க பாரு, என் தம்பி என்ன மாதிரி கிடையாது. எனக்கு தெரியும், இவன் ரொம்ப மோசமானவன். நிறைய எஃப்எஃப்லயும் சொல்லியிருக்காங்க, ஒன் ஷாட்லயும் சொல்லியிருக்காங்களே, இவன் சரியான ஒரு பிளே பாய் தானே அப்படின்னு சொல்றான். இத பார்க்கும் போதே ஜிம்னாக்கு சிரிப்பு வந்துருது. ஜிம்னா அப்படியே சிரிக்கிறான். சிரிக்கிறத பார்த்தனும், ஐயோ என் ஒய்ஃப்க்கு அவங்க தம்பி பக்கத்துல இருந்தனா அவ்வளோ ஸ்மைல் வருது. அப்ப பேசாடி நீ என்ன வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, என் தம்பியோட நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். தயாங் தான் சொல்றான், ஐயோ மாமா, எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை. என் அண்ணா மாதிரி நல்லா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன்னு வச்சுக்கோங்க, அவனாவது எந்திரிச்சு வந்துட்டான், நானும் போய் சேர்ந்துருவேன்ப்பா. அதனால நானும் இந்த விளையாட்டுக்கு வரல, நான் பேசாடி வீட்டுல இருந்துக்கிறேன். எனக்கு உங்க தம்பியும் வேணாம், நீங்களும் வேணாம் அப்படின்னு சொல்றான். இது சொல்லும் போது ஜேகே தான் சொல்றான், என்ன பண்ற, நம்மளுக்கு அடுத்த வாரத்துல கல்யாணம், மறந்துட்டியா? நான் இன்னும் 12th முடிக்கல, நீ மட்டும் நான் அடுத்த வாரத்துல கல்யாணம் பண்ணேன்னா வச்சுக்கோ, நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இங்க பாருங்க சார், 18 வயசு கூட ஆகாத ஒரு சின்ன பையனை இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிடுவேன். நீ பாத்துக்கோ, அப்புறம் ஆர்மிக்காரன், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து நீ கம்மி தான் என்னணும், ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே தயாங் கேக்குறான். இத பார்த்துட்டு ஜேகே அப்படியே சிரிக்கிறான். பரவாயில்ல, நான் கம்பி தானே எண்ணணும், நான் எண்ணிட்டு போறேன், ஆனா உன் கூட மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தயாங் அப்படியே அவங்க வீட்டுக்கு ஓடிடுறான். இவன் திருந்தவே மாட்டான், இவன் சரியான பிளே பாயா இருக்கான், போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அப்படியே ஓடிடுறான். இப்ப அப்படியே ஜிமினா தான் சிரிச்சுட்டு அவனும் உள்ள போயிடறான். இப்ப அப்படியே ஜேகப் தான் கேக்குறான், உனக்கு உண்மையிலே தயாங்க பிடிச்சிருக்கா, இல்ல நம்ம வீட்டுல எல்லாரும் சொல்றாங்களே நீ இந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டியா? அப்பெல்லாம் கிடையாது பிரதர், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். போகட்டும், சின்ன பையன் தானே, அதனாலதான் இப்படி பேசுறான். அவனுக்கு எல்லாமே தெரிய வரும்போது கண்டிப்பா என்னோட லவ் புரியும். நான் இப்பதான் அவனை மேரேஜ் பண்ண போறது இல்ல, அப்ப அடுத்த வாரம் மேரேஜ்ன்னு அதான் அவனை சும்மா பயமுறுத்துறதுக்கு சொன்னேன். அப்படியா, சரி, உள்ள ஓடி இருக்கான் பாத்தியா, கண்டிப்பா போய் அவங்க அம்மா கிட்ட ஏதாவது பத்த வச்சுக்கிட்டு இருப்பான், நீ போய் அவனை சமாதானப்படுத்து. நானும் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லிட்டு தான் போறது? நீ சின்ன பையன், உன்னை வளரல. நான் ஆர்மில இருந்துட்டு வந்திருக்கேன், நான் சின்ன பையனா? அடுத்தவன் எல்லைக்குள்ளே போயிட்டு வரேன், நீ என்ன பார்த்து சின்ன பையங்கிற? இதுல எல்லாம் நீ சின்ன பையன்தான். போய் உன் தயாங்க சமாதானப்படுத்து. அந்த பேபிக்கு குச்சி மிட்டாய் கொடி ரொட்டி வாங்கி கொடு, நான் போய் என் பேபிக்கு இன்னொரு பேபி வர மாதிரி பண்றேன். அவன் இன்னும் ஸ்கூலே முடிக்கலடா, தெரியும்டா, போடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே உள்ளதான் வரான். ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனும் அவங்க வீட்டுக்கு போயிடான். இங்க உள்ள வந்து பார்த்தோம்னா ஜிமினா தான் அப்படியே உட்காந்து டிவில சின்சான் பாத்துக்கிறோம்க்கா. அவன் அவ்வளவு குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஜேகப் பாக்குறான், என் தம்பி கிட்ட நான் என்னடா சொல்லிட்டு வந்தேன், நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் வந்து பக்கத்துல உட்காடுறான். மாமா, நீ சின்சான் பாத்திட்டா? எனக்கு சின்சான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இது எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா, எனக்கு சின்சான்னா ரொம்ப பிடிக்கும் மாமா. அங்க பாத்தியா அவன் எவ்வளவு சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். ஜேகப் அப்படியே தலையில கையடிச்சுட்டு, கருமண்டா, எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சின்சான் பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம்னா ஜிம்னா தான் சொல்றான், மாமா நீ எதுக்கு என்னையும் குறுக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்க? நான் என்னடா பண்றது, என்னால பார்க்க மட்டும்தான் முடியும், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே ஜிம்னா தான் திரும்பி அப்படியே சுகாவை பாக்குறான். நீ எப்படி சொல்ற, என்னாச்சு? நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு அது கொஞ்சமாச்சு தெரியுமா? தெரியுமே, கல்யாணம் தானே ஆயிருக்கு, இப்ப அதுக்கு என்ன உனக்கு ப்ராப்ளம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீ என்னடா கொஞ்சம் கூட ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிற? அன்னைக்கு என்னமோ நான் அப்படி இப்படின்னு பண்ணப்ப நீ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்த, அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இன்னும் இந்த எபிசோட்ல ஒண்ணுமே காட்டலையடா, அதுக்காண்டி ஏதாவது கொஞ்சம் காட்டலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இப்போ உடனே அப்படியே ஜிம்னாதான் சொல்றேன், உன்ன கொன்றுவேன், என் அம்மா சொல்லியிருக்காங்க ஸ்கூல் முடியற வரைக்கும் உங்க மாமாவும் பக்கத்திலே வரக்கூடாதுன்னு. ஆனா நீ அப்படிலாம் பண்ணது நான் உன்ன எங்க அம்மாட்ட சொல்லல. நான் மட்டும் எங்க அம்மாட்ட சொன்னேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? யாரும் உன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி உன்னை ஆர்மிக்கு அனுப்பி விட்டுருப்பா, பாத்துக்கோ.
இப்ப என்னமோ அப்படியே உங்க அம்மாக்காரி வந்து இங்க இருக்கிற மாதிரியே சொல்ற. இப்ப நான் என்ன வேணா பண்ணலாம், பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னாவோட மேலதான் அப்படியே இவனும் ஓவர் ஆகுறான் அந்த சோஃபாலே. ஜிம்னா அப்படியே பாக்குறான். அம்மா நீ என்ன பண்ற, நீ எதுக்கு இப்பெல்லாம் பண்ற, முதல்ல தள்ளடா தள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல பேபி, நீ கத்தும் போது கூட கியூட்டா தான் இருக்கு, நான் கொஞ்சம் வேலையை மட்டும் பாத்துக்கிறேன், நீ சிங்சான் பாரு, அதுக்கப்புறம் சிங்சான் பாக்குறதுக்கு உனக்கு கம்பெனிக்கும் இன்னொரு ஆள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிமினாவை கிஸ் பண்ணதான் ஸ்டார்ட் பண்றான். அந்த கிஸ் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜிம்னால மூச்சு விட கூட முடியல. மாமா நீ என்ன பண்ற, என்னால மூச்சு விட முடியல, விடடா விடடா அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கியா. ஆனா கொஞ்சம் கூட ஜேகோப் அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. இந்த கிஸ் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஜேகோப் திடீர்னு அவனோட நாக்கெல்லாம் அப்படியே உள்ள ஜிம்னாக்குள்ள என்டர் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கிஸ் அவ்வளவு ஹாட்டா போய்கிட்டு இருக்கு. ஜிம்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே ஜேகோப் கிட்ட சரண்டர் ஆயிடுறான். மாமா நீ என்ன பண்ற, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பிளீஸ் என்ன விடு மாமா, மூச்சு விடுமல்ல, என்ன விடுடா அப்படின்னு அவன் சொல்லி மூன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் மூன் பண்ண இன்னும் ஜேகோப்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஜேகோப் தான் டக்குன்னு அப்படியே ஜிம்னாவை தூக்குறான். மாமா நீ என்ன பண்ற, ஆயம் ஊடா எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்டுக்கு தான் தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போய் அங்கேயே டொம்முன்னு போட்டுறான். மாமா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, போடா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்க தான் போறான். உடனே ஜேகோப் தான் சொல்றான், எங்க செல்லம் போற, ஒன்னும் பார்க்க வேண்டியது அவ்வளவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை மூடும் போதே நம்ம ஜிம்னாக்கு தான் செம்ம அழுவ விட்டுருக்கு. மாமா நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப சின்ன பையன், நீ என்ன பண்ற. நான் என்னடா பண்ணுவேன், என் கண்டிஷன் பாரு, என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியல. சரி நீ ஏன் பேசும்போது இப்படி ஒரு மாதிரி நிக்கிற, நீ நல்லா ஸ்டெடியா தான் நின்னு. நான் என்னடா பண்ணுவேன், நான் ஸ்டெடியா நிக்கணும்னு தான் பாக்குறேன், ஆனா என்ன பண்றது, சோஃபால என் டங்க மவுத்குள்ள இன்சர்ட் பண்ணும் போதே என் தம்பி எந்திரிச்சிட்டான், இதுக்கு மேல நான் கண்டிப்பா முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் பட்டனை கழட்டிக்கிட்டே அப்படியே ஜிம்னா கிட்டதான் வரான். ஜிம்னா அப்படியே சொல்றான், மாமா இங்க பாரு, இதெல்லாம் சளி கிடையாது, நான் கத்திடுவேன். கத்திக்கோ, இது சவுண்ட் ப்ரூஃப் தான், இந்த வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா தேவைப்படும், நான் சவுண்ட் ப்ரூஃப்ல தான் இந்த ரூமை உருவாக்கி இருக்கேன், அதனால நீ எவ்வளவு கத்துனாலும் வெளியே ஒண்ணுமே கேட்காது, ஆனா எனக்கு நல்லா கேட்கும், எனக்கு மட்டும் கேட்டா போதும் பேபி, நீ சவுண்ட் போட ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட்டில் மேலதான் ஏறுறான். அவன் ஏறுறத பார்க்கும்போது அவ்வளோ பயமா இருக்குது ஜிம்னாக்கு. ஜிம்னா அப்படியே சொல்ற, இங்க பாரு மாமா, நீ பண்றதெல்லாம் தப்பு, நான் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன், நீ இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லு, நான் ஹஸ்பண்ட் தானே, யாருக்கிட்ட சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியேதான் போயிட்டு ஜிம்னா கிஸ் பண்றான். ஜிம்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்றான், என்ன விடுடா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அவனும் அதுக்கு கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிடான். ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்றாங்க. அந்த கிஸ் அப்படியே லாங்கா போய்கிட்டே இருக்குது. இப்ப அப்படியே ஜேகோப் தான் நிமிர்ந்து ஜிம்னாவை பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே அவனோட நெக்கெல்லாம் அப்படியே போய் பைட் பண்றான். மாமா என்ன பண்ற, ஏன் இப்படி பைட் பண்ற, எனக்கு வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு அப்படியே ஜிம்னாவோட ஷர்ட் தான் பாக்குறான். அதை அப்படியே ரிமூவ் பண்றான். பார்த்துட்டு அவனோட நிப்பிள்ஸ் பக்கம் தான் அவனோட கண்ணு போகுது. உடனே பார்க்க, இங்க பாரு, நீ அன்னைக்கு பண்ணதே எனக்கு இன்னும் வலிக்குது, நீ திருப்பி இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அவன் போய் மவுத்த வச்சிடறான். மாமா என்ன பண்ற, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடியெல்லாம் அப்படியே அப்ல தூக்குறான். ஆனா அவன் என்னதான் தூக்குனாலும் ஜேகோப் கேக்குற மாதிரியே இல்ல. அவன் டங்க வச்சு அவன் பிளே பண்ணி விளையாண்டுக்கு இருக்கான். ஜிம்னால முடியல. ஜிம்னா அவ்வளவு மூன் பண்றான். ப்ளீஸ் மாமா இப்படி பண்ணாத, என்னால முடியல, ப்ளீஸ் சொல்றத கேளு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் எதையுமே ஜேகோப் கேட்கல. எனக்கு அங்க மார்க் நான் வச்சே ஆவேண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வாய வச்சு எடுக்கவே இல்லை. ஜேகோப் அப்படியே மாத்தி ரெண்டு நிமிஷமே கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அவனோட ஹிப்ஸ் தான் வரான். அதை பார்த்துட்டு அவ்வளோ இதுல அப்படியே தடவுறான். சின்ன சொல்லக்கூடாதுடா, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய வச்சு அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்றான். இவன் இப்படி பண்ண சின்னாக்கு ஒரு மாதிரி ஆகுது. மாமா இப்படி பண்ணாத, இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது, மூச்சு இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுது. அதுவா, இல்ல உன் தம்பி ரொம்ப சூடாயிட்டான் போல, அதான் வேற ஒண்ணும் இல்ல, நான் போய் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீ
நீ என்ன பண்ண போற, என்ன விடு, நீ போதும், நீ பண்ண வரைக்கும் போதும், என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் ஜேகப் கேட்கவே இல்ல. அவன் நேரம் கீழே தான் போறான். போயிட்டு அப்படியே ஜிம்னாவோட மெம்பர்ஸ் தான் பாக்குறான். அது அவ்வளவு ஹீட்டப் ஆயிருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே ஜிம்னா சிரிக்கிறான். ஜிம்னா பார்த்து சிரிக்கும். ஜிம்னா சொல்றான், என்ன ஏன் நீ பார்த்து சிரிக்கிற, நீ ஒண்ணும் பண்ண வேணாம் போ. ஏய், நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா, இது ஏன் ப்ராப்பர்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய வச்சுதான் ரப் பண்றான். அவ்வளவுதான் ஜிம்னாக்கு கண்ணெல்லாம் அப்படியே ஒயிட் ஆகுது. இதை பார்த்துட்டு ஜிம்னா சொல்ற, நீ என்ன பண்ற, நீ ஏன் இப்படிலாம் பண்ற, முதல்ல கையெடு கையெடு அப்படின்னு சொல்லும் போது, டேய் இது கேப்புன்னா உன்ன எவ்வளவு இருக்கு தெரியுமா, அதுக்கெல்லாம் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் அப்படியே ரப் பண்ண வாக்கல அப்படியே ஜிம்னாவை பார்த்துக்கிட்டே அப்படியே கீழே குனிறான். ஜிம்னா அப்படியே ஜேகப்போட கண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். மாமா நீ என்ன பண்ண போற, நீயா அத நீயே பாரு, உன் மாமா என்ன பண்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாயில தான் வைக்கிறான். அவ்வளவுதான் ஜிம்னாக்கு அது ஒரு மாதிரி பிளஷரா ஃபீல் ஆகுது. மாமா என்ன பண்ற, இப்படி பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹிப்பதான் அப்படியே மேல தூக்குறான். ஜேகப் அப்படியே அதை ரொம்ப டைட்டா அப்படியே கீழே அவனுக்கு கிரிப்பா புடிச்சு வைக்கிறான். புடிச்சு வைக்கும் போது, ஏய் ஏன்டா இப்படி எல்லாம் தூக்குற, இவ்வளவு தூக்க எனக்கு உள்ள ஏறுதுல, ஒழுங்கா இருடா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கீழே புடிச்சுதான் வைக்கிறான். இருந்தாலும் ஜிம்னா கேக்குற மாதிரியே இல்ல. ஜேகப் பாக்குறான், இதுக்கு மேல என் தம்பி தாங்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே ஜிம்னாக்குள்ள என்டர் ஆகுறான். இதை பார்த்து ஜிம்னாவோட கண்ணெல்லாம் அப்படியே ஒயிட் ஆகுது. மாமா நீ என்ன பண்ற, எனக்கு கீழே என்ன கீழே கீழே ஏதோ சார்பா கொத்தன மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஜிம்னா அப்படியே ஒயிட் ஐஸ்ல பாக்குறான். ஆமா அப்படிதான் இருக்கு, நீ ஏன் இப்பெல்லாம் பண்ற, நீ ஃபர்ஸ்ட் வெளியே எடு, நீ மேல இருந்து எந்திரி, ஏய் கொஞ்ச நேரம்டா அப்படின்னு ஜேகப் சொல்றான். ஆனா ஜிம்னாக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாமா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன் வயிற்றுக்குள்ள ஏதோ டச் பண்ற மாதிரி இருக்கு. ஓ அப்படியா, என் பையன் உள்ள என்டர் ஆயிட்டான் போல, அதான் சீக்கிரமா உன் கூட சிங்சன் பாக்குறதுக்கு ஒரு குட்டி பையன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க ரொம்ப ஸ்பீடா பண்றான். இங்க ஸ்பீடா பண்ணவும் ஜிம்னானால கொஞ்சம் கூட தாங்க முடியல, அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இதை ஜேகப் பாக்குறான். ஏய் ஜிம்னா வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆமா அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டையாட்டான். ஆட்டுறதை பார்த்தோன்னா அப்படியே போய் ஜிம்னாக்கு சாஃப்டா ரொம்ப அவனை காம் பண்ற மாதிரி கிஸ் பண்றான். அவன் எவ்வளவு ஸ்பீடா பண்ணிக்கிருந்தானோ அந்த அப்படியே ஸ்லோவாக்குறான். இதை பார்க்கும் போதே ஜிம்னாக்கும் புரியுது இப்ப பெயின் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே ஜேகப் திரும்பி பார்த்து லைட்டா ஒரு சிரிப்பு தான் சிரிக்கிறான். அதுலயே தெரிஞ்சிருச்சு ஜேகப்க்கு இவனுக்கு பெயின் போயிருச்சு. ஜேகப் அப்படியே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றான். இப்ப ஜிம்னாதான் சொல்றான், ஏய் மாமா நீ என்ன பண்ற, எனக்கு இப்பதானே பெயின் போனுச்சு, அதான் பெயின் போயிருச்சுல, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்டா பண்றான். இப்படியே கொஞ்ச நேரம் அவங்களோட மேக்கப் செக்ஷனும் போகுது. அதுக்கப்புறம் பினிஷ் பண்ணிட்டு ஜேகப்பும் அப்படியே பக்கத்துல வந்து ஜிம்னாவை ஹக் பண்ணிக்கிறான். மாமா நான் உன்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜிம்னா சொல்றான். என்ன இன்னொரு ரவுண்டு வேணுமா, நீ கர்மம் பிடிச்சவனு அதெல்லாம் கிடையாது, நீ இனிமேல் ஆர்மிக்கு போக மாட்டல அப்படிங்கிற மாதிரி ஜேகப்ப பார்த்து கேக்குறான். உடனே ஜேகப்பும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, உன்னை விட்டு இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவனோட கணத்துலதான் கிஸ் பண்றான். சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட இங்க எண்ட் பண்ணிக்கலாம். இது ஹாப்பி எண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டினா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கு நம்ம ஸ்பெஷல் பார்ட்டா ஏதாவது போட்டு ஒரு நல்லபடியா ஒரு எண்டிங்கை கொடுத்துடலாம். அந்த சைடு தயாங்கும் ஜேக்கவும் பார்த்தோம்னா அவங்க அப்படியே டேட் ஈட்டுங்கெல்லாம் போய் முடிச்சுட்டு அவங்கள அங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவாங்க. வேணா அவங்களோட ஸ்டோரி வேணும்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட்ல வேணா நான் அதை கொண்டுட்டு வரேன். சரிடா, இதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்ல யாரும் இதெல்லாம் கேட்காதீங்க. வேணா நம்ம எஃப்எஃப்லாம் பெண்டிங்ல கிடக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆனா அந்த எஃப்எஃப் கொஞ்சம் முடிச்சுக்கலாம். வேணா பாவம் ஹெல்ப் பேபி கேட்டுலாம் ஒரு பொண்ணு கேட்டிருந்தா, நான் இன்னும் போடவே இல்லை. அவ என் மேல கொலை வெறியில இருப்பா. இருந்தாலும் அந்த பொண்ணுக்காண்டி நான் கண்டிப்பா இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணணும். இது எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ண போறேன்னு எனக்கு இன்னும் புரியல. கண்டிப்பா சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே டாடா பாய் பாய். இத பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்கப்பா.